கிட்னி திருட்டு நடந்துட்டு இருக்கு. நம்ம முதலமைச்சர் என்னடான்னா பீகார்ல போய் ஓட்டு திருட்ட பேரணியில போய் கலந்துக்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா, உள்ளூர்ல கோழி பிடிக்க முடியாதவன் வெளிநாடு போய் எரும மாடு பிடிச்சானாம் அப்படிங்கிற கதையா இருக்கு. உள்ளூர்ல நம்ம தமிழ்நாட்டில் கிட்னி திருட்டு நடக்குது. அதுவும் திமுகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. அவர் மேல எஃப்ஐஆர் போட உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறது. உள்ளூர் திருட்டு கிட்னி திருட்டை கண்டிக்க வக்கற்ற இவர் நாடானா பீகார்ல போய் ஓட்டு திருட்டு பேரணியில கலந்துக்கிறாரு. ஓட்டு திருட்டுன்னு சொல்றாரு. எப்படி ஒரு ஓட்டு திருட்டுன்னு சொல்றாரு? வாக்காளர்கள் பலர் இறந்திருக்கிறாங்க. ரெண்டாவது, சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுரிமை பெற்றிருக்கிறாங்க. அவங்கள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் நீக்கிருக்கு. ஸோ இது சம்பந்தமாக ராகுல் காந்தி பேரணி நடத்துகிறாருன்னா ராகுல் காந்திக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. அவர் ஒரு பப்பு அரசியல் பண்ணுறவர். அவரு கூட சேர்ந்துக்கிட்டு இவர் போயிட்டு அங்கே என்ன பேசினாருன்னு தெரில. இவர் ஏதோ தமிழில் பேசினார். அங்கே இங்கே ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. ஸோ நமக்கு தமிழே தகராறு. நம்ம போய் அங்கே தமிழில் போய் பேசி அந்த மக்களுக்கு என்னதான் புரிய போகுதுன்னு தெரில. சரி, ஓகே, இருக்கட்டும்.